பிட்காயின் டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் ஆக்கள் அதில் போய் பணத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஆக்கள் பணத்தை லூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க் எப்படி நீங்கள் டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்னு சொல்லுவீங்க? அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், பிட்காயின் டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அதை நம்ம சென்ட்ரலைஸ்ட் மைண்ட் செட்டோட, சென்ட்ரலைஸ் நெட்வொர்க்ஸில் சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி பாவிக்குமோ அதே மைண்ட் செட்டோட நம்ம பாவிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அதில் பணத்தை லூஸ் பண்ணுறோம். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவாகி 16 வருஷமாகி இன்னும் யாராலையும் பிட்காயின் நெட்வொர்க் ஹேக் பண்ணப்படலை. அதாவது பிட்காயின் நெட்வொர்க் ஹேக் பண்ணப்படலை. ஆனால் பிட்காயினில் நீங்கள் வச்சிருக்கிற வாலெட் ஹேக் ஆகிறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் பிள்ளையாக ட்ரேட் பண்ணி உங்களோட பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களை ஒரு ஸ்கேமர் வந்து ஏமாற்றி கதை சொல்லி உங்களுடைய கிரிப்டோவை அவங்க கலவரத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கால் அப்படி உங்களோட கவனக்குறைவால் நடக்குமே தவிர பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற ஃபால்ட்டால் நடக்கிறல்ல. நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஹைப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது டொப்பில் அடிக்கக்குள்ளே போய் நீங்கள் வாங்கிட்டு அது கீழே வரக்குள்ளே ஐயோ கீழே வருது என்ன செய்கிறேன் இது இந்த பணமெல்லாம் இல்லாமல் போயிதுன்னு சொல்லி போட்டு பயத்தில் நீங்கள் பெனிக் ஸ்பெல் பண்ணினா அதுக்கு பிட்காயின் பொறுப்பெடுக்க முடியாது. நீங்கள் பிட்காயின் இன்றைக்கு நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு $1,25,000 டச் பண்ணியிருக்கு, ஆல் டைம் ஹை அகெயின். இப்போ போய் ஐயோ நம்ம இன்னும் பிட்காயின் வாங்கலையே, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, 60,000 ரூபாய்க்குள்ளே ஆசிவாசன் சொன்னார் வாங்கலை, 30,000 ரூபாய்க்குள்ளே சொன்னார் வாங்கலை, 40,000 ரூபாய்க்குள்ளே சொன்னார் வாங்கலை, ஐயோ இதுக்கு மேலே 1 மில்லியன் போய்த்துருமே, இப்போ வாங்கணுமேன்னு சொல்லி போட்டு இப்போ ஓடிப்போ நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் எஸ் இப்போ வாங்குற நல்ல டைமான்னு கேட்டால் எஸ். எப்போன்னு சொன்னால் நீங்கள் 1 மில்லியன் போகும்னு சொல்லி நீங்களும் என்ன மாதிரி நம்புறீங்க, லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ வாங்குறதும் பெட்டர் தான், இப்போ வாங்குறதும் பெட்டர் தான். ஓகே, ஏன்டா நம்ம பாவிக்கிற இந்த லோக்கல் கரன்சி எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் தான் போகுது. ஆனால் இன்றைக்கு வாங்கணும், நாளைக்கு பிட்காயின் 1 மில்லியன் போகணும், நாளை அன்றைக்கு விற்று நான் ஈலோன் மஸ்க்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லி இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் போய் இப்போ பிட்காயினை வாங்குவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முட்டாள் தான். அதுதான் நான் கிளியராக போட்டிருக்கு. இப்போ எல்லாருமே ஹைப் பண்ணி எல்லாருமே உங்களோட லோக்கல் நியூஸ் சேனல்லேருந்து உங்களோட சொந்தக்காரர்கள்லேருந்து நீங்கள் போகிற ஊபர் டிரைவர்லேருந்து உங்களோட கிராண்ட்மா வரைக்கும் எல்லாருமே பிட்காயினை பாய்க்கக்குள்ள ஐயோ நம்ம வாங்கலையேன்னு சொல்லி போட்டு ஒரு ஃபோமோவில் போய் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிற விஷயத்தில் போய் நீங்கள் பிட்காயினை வாங்கி நாளைக்கு அது கரெக்ஷன் ஆகி கீழே வரக்குள்ள ஐயோ கீழே போகுதே, 0 போகுது, மடத்தனை செஞ்சு விடுறேன்னு சொல்லி ஜஸ்ட் இந்த ஃபோமோவில் வாங்கி பெனிக் பை பெனிக் செல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் எஸ் நீங்கள் பணத்தை லூஸ் பண்ணது தான் செய்வீங்க. அதுக்காக பிட்காயின் நெட்வொர்க்கில் விளையாண்டு கேட்பீங்கன்னு சொன்னால் இல்லை. பிட்காயின் நெட்வொர்க் மட்டும்தான் அந்த உலகத்திலேயே 16 வருஷமாகியும் இவ்வளோ காலத்துக்கு எந்த கவர்மெண்ட்டாலேயோ எந்த கண்ட்ரியாலேயோ எந்த சென்ட்ரல் பேங்காலேயோ எந்த கம்யூனிட்டியாலேயோ எந்த விதமான மெனிப்புலேஷனும் பண்ண முடியாமல் எந்த விதமான ஹெக்குமே பண்ண முடியாமல் இதுவரைக்கும் உங்களை என்னை மாதிரிக்கிற சாதாரண இண்டிபெண்ட் மைனர்ஸ்களால் இந்த நெட்வொர்க் ரன் ஆகி கொண்டு இருக்குது. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அசட்டை விடையும் பிட்காயின் பெஸ்ட். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மணியை விடையும் பிட்காயின் பெஸ்ட். நீங்கள் மணியாக இதை யூஸ் பண்ணினாலும் சரி, அசட்டாக யூஸ் பண்ணினாலும் சரி, ரெண்டுமே கம்பைன் பண்ணப்பட்ட ஒரு பியூர் ஜெம் தான் இந்த பிட்காயின். சிலாக்கள் பயப்படுவாங்க, ஐயோ பிட்காயின் சரியான வாலட்டைலான அசட் உண்டு, இது எப்படி நம்ம நம்பி வாங்குறேன்னு சொல்லி. நீங்கள் போய் லாஸ்ட் 10 வருஷத்தில் மட்டும் பிட்காயினோட ஒப்பிடக்குள்ள நீங்கள் பாவிக்கிற எல்கேஆராக இருந்தாலும் சரி, US டாலராக இருந்தாலும் சரி, கனடியன் டாலராக இருந்தாலும் சரி, எல்லா கரன்சியுமே மோர் தென் 90% டவுனில் இறங்கிருக்கு பிட்காயின் கம்பேர் பண்ணக்குள்ள. அப்போ நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் உங்கள்கிட்ட ப்ரொமிஸ் பண்ணி ஒரு கரன்சி உண்டுன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு $100 நாங்கள் ஆரம்பிச்சோம்னா அந்த $100 வர்த் $100 இருக்குங்கிற ஒரு ஃபேக் ப்ரொமிஸ் ஒன்றை தந்துட்டு அவனால் எந்த விதமான பேக்கிங் அப்பம் இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளுறதால அந்த $100 வாங்கக்கூடிய பெறுமதி, அதாவது பொருட்களை விலை கூடி அந்த பணத்தோட பெறுமதி குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்குது ஒவ்வொரு இயருக்கும். அப்படி ஒரு ஃபேக் கரன்சியை கம்பேர் பண்ணக்குள்ள பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலட்டைல் தான். நீங்கள் வாங்கி கொஞ்ச நாள் எல்லாம் மேலேயும் போகும் கீழேயும் வரும். ஆனால் நீங்கள் லாங் டைமுக்கு எடுத்து பார்க்கக்குள்ள 5 to 10 வருஷம் நீங்கள் பிட்காயினை ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது எப்பயுமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அடுத்தது முதலாவது நீங்கள் பிட்காயினை இந்த US டாலரோட கம்பேர் பண்ண இருக்குங்க. US டாலரில் 1,25,000 வெதியேன்னு சொல்லி அதை முதலாவது நிப்பாட்டுங்க. US டாலர் அட் த எண்ட் 0க்கு தான் போகுது. கொஞ்சம் காலத்தில் நம்ம பாவிக்கிற எல்கேஆர் எல்லாமே 0க்கு போகுது. நம்ம இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் எய்த பிட்காயினை சத்தோசிஸாக மாற்றி சத்தோசிஸில் நம்ம உலகம் பூரா டிரான்சாக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிட்காயினை கவர்மெண்ட்ஸ் எல்லாமே கஸ்டடி வச்சு அதுக்கு பிறகு அவங்களோட கரன்சியை பிட்காயினை பேக்கப் பண்ணி பிரிண்ட் பண்ணி நம்மள்கிட்ட தருவாங்க. அப்படி இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த 2ல் ஏதாவது ஒன்றை கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் இது செய்யாட்டி பின்பற்ற வராட்டி நாளைக்கு அவங்களோட எல்லாமே கலாப்ஸ் ஆகி நடுத்தருக்கு வருவாங்க. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு பிறகு இந்த டைமில் இப்போ இருக்கிற பிட்காயின் சீப்பாக கிடைக்கல இந்த டைமில் ஏன்டா நம்ம வாங்கலை, ஏன்டா ஆசிவாசன் இல்லாட்டி வேறு
இந்த பிட்காயின் ரிலேட்டடான இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட கதையை கேட்கலன்னு சொல்லி பிறகு நீங்கள் வருத்தப்படுறது நிறைய சான்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ். உங்களுக்கும் இது இருக்குதானே, தலைக்குள்ள அது இருக்குதானே, அதை வச்சு நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து கொஞ்சம் பேர பிரச்சனை, பிட்காயினில் நிறைய ஸ்கேம்ஸ்கள் இருக்குது. ஸோ அது கடும் ரிஸ்க்கானது. ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் தான் இருக்குது, பிட்காயினில் மட்டும் இல்லை. ஓகே, இப்போ என்னைகிட்ட ஒருவன் வந்து ஒரு பொருள் ஒன்று தாரன்னு சொல்லி என்னை ஏமாற்றி என்னைகிட்ட இருந்து $10,000 ஏமாற்றி போட்டு போகிறான் ஒரு ஸ்கேமர்னு சொன்னால், நான் அந்த ஸ்கேமருக்கு ஏசுவேனா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த $10,000 ஏசுவேனா? ஒப்வியஸ்லி நம்ம அந்த ஸ்கேமர் தான் ஏசுவோம். ஆனால் இதே விஷயத்தை ஒரு ஸ்கேமர் வந்து ஒரு பொருள் ஒன்று தாரன்னு சொல்லி போட்டு என்கிட்ட ஒரு பிட்காயினை களவெடுத்துட்டு போகிறான்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்கேமருக்கு ஏசணுமா? அப்படி இல்லாட்டி இந்த பிட்காயினுக்கு ஏசணுமா? பிட்காயினுங்கிறது மாதிரி அதை நல்லா பாவிக்க தெரிஞ்சவன் சரியாக பாவிப்பான். அதை கட்ட பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் கட்ட தான் பாவிப்பான். ஓகே, அது ஒரு ஊடகம், பணப்பரிமாற்ற ஊடகம். அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பயன்படுத்தலாம், நல்ல மணியாகவும் பயன்படுத்தலாம், கட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் அது ஒரு பணம். உலகத்தில் கூடுதலான ஸ்கேம் டிரான்சாக்ஷன் எதில் நடக்குதுன்னு சொன்னால் கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷனை யாராலையுமே ட்ரெக் பண்ண முடியாது. ஆனால் பிட்காயின் டிரான்சாக்ஷன் ட்ரெக் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் செய்கிற டிரான்சாக்ஷனையும் ட்ரெக் பண்ணலாம். ஆனால் அதை விட கூடுதலாக பிட்காயின் டிரான்சாக்ஷனை எந்த வாலெட்லேருந்து எந்த வாலெட்டுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் 1000 வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் எங்கன்னு சொல்லி இந்த வாலெட்னு சொல்லி அப்படியே ட்ரெக் பண்ணி யார் இது செஞ்சாங்கன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உலகத்தில் நடக்கிற ஸ்கேமில் ஜஸ்ட் ஒரு 2-3% மட்டும்தான் பிட்காயினில் நடக்குது. மற்ற எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷனாக தான் கூட நடக்குது. அதை போய் வழங்கி எடுங்க முதலாவது. நெகட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸோட கூட போகிறதால தான் இந்த மீடியாக்கள், இந்த கரப்டட் மீடியாக்கள் எது நான் ஒருவன் பிட்காயினில் யார் நான் ஒரு ஆளை ஏமாத்தினான்னு சொன்னால் பிட்காயின் ஸ்கேம்னு சொல்லி ப்ரோமோட் பண்ணுறேன். ஓகே, பிட்காயின் ஸ்கேம் நடக்கல, ஒரு ஸ்கேமர் பிட்காயினை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு போய்த்தான். தட்ஸ் இட். அது முதல்ல வழங்கி எடுங்க. அடுத்தது பிட்காயினுங்கிறது ஃபுல்லி செல்ஃப் கஸ்டடியாக நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் பேங்க்கில் ஒரு ஆளுக்கு தவறி ஒரு பணத்தை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் பேங்க்கு கொள்ளது அந்த டிரான்சாக்ஷனை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், என்ன வேலை தான் செய்யலாம். ஆனால் பிட்காயினில் நீங்கள் உங்களோட வாலெட்டில் சைன் பண்ணி ஒரு ஃபண்டை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்சாது. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபண்டை திரும்ப அனுப்பினாலே தவிர இடையில யாருமே இல்லை. ஏண்டா இங்கே சென்ட்ரலைஸ்டாக ஒரு கம்பெனியோ ஒரு என்டிட்டியோ உங்களுக்கு இது செய்யலை. எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டாக நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களோட வாலெட்ற ப்ரைவேட் கீயை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள் காணத்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் பேங்க்கில் போய் உங்களோட பாஸ்வேர்டை காணத்தான் நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் பிட்காயின் வாலெட்டுகளில் செய்ய முடியாது. இல்லையா நான் பைனான்ஸில் செய்ய வேணும்னா பைனான்ஸுங்கிறது செல்ஃப் கஸ்டடி இல்லை. பைனான்ஸுங்கிறது உங்களோட ஃபண்டை கொடுத்து சென்ட்ரலைஸ்டாக வச்சிருக்கீங்க. பைனான்ஸில் வச்சிருக்கிறதுக்கும் செல்ஃப் கஸ்டடியாக உங்களோட ப்ரைவேட் வாலெட்டில் வச்சிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். பைனான்ஸ் எப்போ வேணுனாலும் உங்களோட கிரிப்டோவை களவெடுத்துட்டு ஓடலாம். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் செல்ஃப் கஸ்டடியாக வச்சுக்கிற கிரிப்டோவை யாராலையும் நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்கிட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குங்கிறத நானே வெளியால் வாய திறந்து என்ன வாலெட் அட்ரஸை காட்டாத வரைக்கும் யாருமே என்கிட்ட இருக்கிற பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ப்ரைவேட். ஆனால் பைனான்ஸில் என்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத கவர்மெண்ட் போய் பைனான்ஸுக்கு ரிக்வஸ்ட் பண்ணினா பைனான்ஸ் கொடுத்து ஆகுவாங்க. ஆஜிவாசன் எவ்வளோ பிட்காயின் இருக்குது ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்லன்னு சொல்லி. ஸோ அதுதான் செல்ஃப் கஸ்டடிக்கும் கஸ்டோடியலுக்கும் வித்தியாசம். நீங்கள் உங்களோட பிட்காயினை இது செல்ஃப் கஸ்டடியாக வச்சிருக்கிற வரைக்கும் அது உங்களோட பிட்காயின் இல்லை. நோட் யுவர் கீஸ், நோட் யுவர் கிரிப்டோ. அடுத்தது லெவரேஜ் வச்சு கேம்பிளிங் பண்ணுற, ட்ரேட் பண்ணுற, அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங். அடுத்தது ட்ரேட் பண்ணுற, நம்ம 100x எடுக்கணும், 10x எடுக்கணும், 50xல போகணும், இன்றைக்கு $10 போட்டு $10,000 சொல்லிக்கணும்னு சொல்லி இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளுக்கு கிரிப்டோக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1-2 ஏர்ன் பண்ணினாலும் ஏர்ன் பண்ண எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி 0 நடுத்தருக்கு வருவீங்க. அவ்வளோதான் இது சிம்பிள் கான்செப்ட். ஸோ நான் ஃபைனலாக சொல்ல வேண்டியது, பீப்புள் அவங்களோட பிட்காயினையோ கிரிப்டோவை லூஸ் பண்ணுறது பிட்காயினில் இருக்கிற பிரச்சனையால் இல்லை. அவங்க இந்த டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்கை சென்ட்ரலைஸ் நெட்வொர்க் மாதிரி பாவிக்கிறதால, புதுவிதமான நாலேஜ் இல்லாததால், அடுத்தது சரியான அவேர்னஸ் இல்லாததால தான் அநேகமானவர்கள் பணத்தை லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் பிட்காயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் பிட்காயின் ஒரு காலகட்டத்தில் 1 மில்லியனை தாண்டி போய் நம்மளை பாவிக்கிற இந்த லோக்கல் கரன்சியெல்லாம் இல்லாமல் போகணும்னு நினைங்களா? அப்படி இல்லை கொஞ்சம் நாளையில் பிட்காயின் இல்லாமல் போகணும்னு நினைங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிரிப்டோ பிட்காயின் சம்மந்தமான மேலதிக நாலேஜ் எடுக்கணும், இல்லாட்டி பிட்காயின் விற்கிற சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸை தரோம். பை.